என்ன பண்ணி போனாரு? வேற போட்டு போனாரா? அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சரி, எங்க நம்ம ஃப்ரெண்டை காணுமே? பாயா? ராஜு பாயா? ராஜுபாய் வாங்க. ராஜுபாய் வண்டிங்களா? வாங்க வாங்க. என்ன பக்கத்தில் ஏதோ சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்களாமா. சும்மா போய் என்னன்னா பார்த்து வருவோமா? சும்மா உட்காந்துட்டு வருவோம். ஆமாம் வாங்க. டைம் போர் அடிக்குது. ஆட்டையை போகலாம் பார்த்தா நீ என்னப்பா தொழிலாவே இருக்காரு. வா போவோம். வந்து உட்காருங்க. வணக்கங்கா. வணக்கம். சூப்பர் சண்டே கிளாஸ் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் சொல்லுங்க அப்படியே. நீ சொல்லு தம்பி. என் பேர் மெய்யப்பன். மெய்யப்பனா? சூப்பரா இருக்கு பேரு. ஓகே சொல்லுப்பா. நான் ராஜுபாய். ராஜுபாய். ஓகே சொல்லுப்பா. ராஜுபாய். நான் வந்து உத்தமங்க. உத்தமனா? ரொம்ப உத்தம. பேர் உத்தமன் தான். சரிப்பா சரிப்பா. சூப்பரா இருப்பா பேரு. எல்லா பேரும் ஒரு பேர் சூப்பரா இருக்கு. சரி, உங்களுக்காக தான் ஒன்று சொல்ல போறேன்னா, ஏசப்பா வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து இங்கே சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பா உங்களை மாதிரி இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் வசனத்தை சொல்லி அவர் பிள்ளைங்களா மாற்றலாம். அதுக்காக தான் உங்களை இங்கே கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பா அவருக்கு களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களவுன்னா திருடுறது. அடுத்த ஒவ்வொருலாம் திருடுறீங்கல்ல? சரி சரி. அடுத்த ஒவ்வொரு திருடுறது பாவம். பாவமாயா? பாவம். அடுத்த ஒவ்வொரு திருடுறதுன்னா பாவம். ராஜுபாய். சொன்னதே இல்லையா? மாட்டிட்டியா? கடவுள் மிஸ்டாரா? பாவம். அடுத்த ஒவ்வொருல தெரியாம நீ எடுத்துட்டேன்னா அது பாவம். திருடு. தெரிஞ்சே எடுக்கிறியா? தெரிஞ்சுக்கே சொல்லிட்டு இருக்கிய. சொல்ல நம்ம ரெண்டு பேரும் தப்பு சொல்லுங்க. கண்டுபிடிக்கலாம் இருக்கா? அதுக்கப்புறம் பொய் சொல்லாதிருப்பாயாக. பொய் சொல்லக்கூடாது, பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது. அதுவும் என்னன்னா பாவம். சரியா? எத்தனை பேர் நீங்க பொய் சொல்லியிருப்பீங்கல்ல? அதாவது என்னன்னா, நீங்க பொய் சொல்றதும் பாவம், பொய் சாட்சி. அதாவது நீங்க அந்த தப்பை பார்த்துக்கவே மாட்டீங்க. கண்டுபிடி சொல்லிருக்கோமா? அடக்கி தொண்டை. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க. முடிஞ்சிடும். நம்ம பக்கம் பேசலாம்னு நினைக்கிறேன். அப்பா பத்தி பேசல. ஏசப்பா, இங்க பாருங்க. சரி, சரி. எல்லாரும் பேசாதே. சரியா? என்ன பிள்ளையா, நீங்க எல்லாரும் ஒரு ஒரு தப்பு செஞ்சோம்னா, என்ன தப்பு செஞ்சாலும் கடவுள் பேசுவாங்க. அதை செய்யக்கூடாது. நீங்க அந்த தப்பு செய்யும் போது அப்படியே மறிச்சு கூட எங்க போவீங்க? நரகம் தான் போவீங்க. நீங்க ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்கணும். நரகத்துல என்ன இருக்கும்? நீ எழுதிட்டே போ. நீ செய்யற தப்புக்கு தண்டனை அங்க. வலிக்குமா? ஆமா, ரொம்ப வலிக்கும். வெறியும் உடம்பெல்லாம் புண்ணாயிரும் உங்களுக்கு. மன்னிப்பு கேட்டாலும் கிடையாது. ஏசப்பா எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே செய்யவே கூடாது அந்த தப்பை. செய்யாம இருந்தா போக மாட்டோமா? ஆமா, நீங்க செய்யாம இருக்கீங்க. ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தப்பை செய்யாம இருந்தா என்ன பண்ணலாம்? நீங்க மோட்சம் போலாம். சந்தோஷமா இருக்கும் அந்த இடம். உங்களுக்கு என்ன வேணும்? பாய் தான் ராஜுபாய் தான் போவார்னு நினைக்கிறேன். ராஜுபாய் தான் டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை. நான் பார்த்துட்டேன் கடவுள்கிட்ட. அதுக்கப்புறம் இச்சியாக இருப்பாயாக. அடுத்து உன் பொருள் என்ன பண்ணக்கூடாது? இச்சிக்கக்கூடாது. உனக்கு என்ன பொருள் இருக்கோ அதை என்ன பண்ணாதுல? சந்தோஷமா கேட்டுக்கோப்பா, இருக்கும். கேட்டுக்கோ, நல்லா கேட்டு. சரியா? அக்கா ஒரு டவுட்டுடா, ஒரு டவுட்டு. அது அடுத்தவங்க வச்சுட்டு ரொம்ப அழகாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டா கூட இச்சியா? ஆமா, அது இச்சை. எடுக்கக்கூடாது. மாட்டியா? மாட்டியா? சரி சரி ஓகே. சரியா? நீங்க அதை இச்சிட்டு அந்த பொருள் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க திரும்ப கொடுத்து
எரியுமாமே நெருப்பு ஆமா, எரியும். வலிக்குமாமே இது ரொம்ப பயமா இருக்கு. எப்ப சூடே தாங்க முடியல நம்ம எங்க ரெண்டே கையில தாங்கல. சரிக்கா. சரிப்பா, நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் ஏசப்பா உங்களுக்கு உணர்த்திருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டு ப்ரேயர் பண்ணி ஏசப்பாட்ட. அப்போ ஏசப்பா அவருக்கு அவங்கள மாத்திடுவாரு. உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். சரி பிள்ளைங்களா? தேங்க்யூக்கா தேங்க்யூ. சரி. டேய் மெய்யப்பா, இல்லையா டேய் சொன்னதெல்லாம் கேட்டியா நீ? என்ன சொன்னாங்க கேட்டியா? நான் கேட்டேன், நீ கேட்டியா? உன்னை பற்றி தான் அப்படியே உருத்து அப்படியே வச்சாங்களே ஒன்றா அவனை பற்றி கேட்டேன். டேய், உன் பேரு மெய்யப்பா. ஆனா நீ செய்யறதெல்லாம் என்ன தெரியும்ல? நீ செய்கிறது மட்டும் நம்ம ஹோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். பொய்யப்பன்னு உன் பேரு. நெய்யப்பண்ணியாக பேரு பொய்யப்பண்ணி சொல்லுவேன். நான் பொய் வேற வழி சரி இல்லை. சரி ஓகே. இனிமே நம்ம வந்து உன் பேர் மெய்யப்பன். என் பேர் மெய்யப்பன். என் பேரு உண்மையா இருப்பேன். என் பேரு அதேதான். உத்தமன்தான். சரியா? அப்படிதான் இருக்க போறோம். அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டேன் நானு. முடிவு பண்ணிட்டேன். கரெக்டா? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமே மெய்யப்பன் தான். அவன் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம ராஜுபாய் என்ன பண்றாரு? அவரு நானா நம்ம வந்து வா உத்தமனா இருப்போம். உண்மையா இருக்கும். சண்டே கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன். ஆண்டி வேறு சொல்லிட்டாங்க எதுவுமே இருக்கக்கூடாது, சும்மாவே இருக்க மாட்டேங்குது. நல்லா கப்பல் போட்டுக்கிறியாம்மா? மூளை கிளாஸ் புதுசாகுது. எங்கம்மா எங்கே தான் வரீங்க? எண்ணூரா? சரி 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 சரி. தம்பி நீ எங்கே தான் வரீங்க? தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டி வேற எடுக்கணும்னா சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா? உன் ட்ரெஸ் நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கு. அக்கா போயிட்டு வரேன். டேய் என்னப்பா பாத்தியா? என்னது? நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். மெய்யப்பன் ஏதோ அந்த பசங்கிட்டலாம் சொல்லிட்டு போலாம். மெய்யப்பா ராஜு பாய். சாரி. ரொம்ப உண்மையானது போல எல்லாத்தையும் மறந்துட்டேன். யாரு கூலிங் கிளாஸ் சேர்ந்து தானே? சரி சரி. நம்ம வந்து நம்மளும் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ உண்மையாக நடக்கிறதா? ஆனால் ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க, கொஞ்சமாக பொய் சொல்லணுமா? பொய் சொன்னது நானே எக்ஸ்பர்ட் ஆச்சு. பத்தியா? இல்லை அது அது அப்போ இல்லை. அதுதான் நம்ம அப்படிதான் இருக்கு. மாறிட்டோம். நம்ம என்ன கேட்டோம்? வந்து மோட்சம் கேட்டோம். உண்மையான வார்த்தைகளை கேட்டோம். என்ன ஆகுமா? அங்கே அவனுக்கு தான் பிடிக்காதுல்ல நெருப்பு எரியுமா? அதனால நம்ம என்ன பண்ணோம்? உண்மையாக இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? யாரையும் பார்த்து அது நல்லா இருக்கு சொல்லக்கூடாது. அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அதை எடுத்துக்கலாமே. ஆமாம். அந்த பையன் ஒன்று கலர் பென்சில் ஒன்று வச்சிருந்தான் பாரு. என்ன கலர் பென்சில்? நம்ம தான் மாறிட்டோமே. அப்புறம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு தடவை சொல்லி. சரி நம்மளும் அப்படியே உறுதியாக இருப்போம். சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கணும். இருக்கா? இருக்கு. எழுதி வச்சுக்கிறேன். அப்படியே இருக்கணும். ஓகேவா? சரி நம்ம இப்படியே இன்னும் கொஞ்சம் காலத்தை அப்படியே ஓட்டுவோம். சரியா? என்ன சொல்ல போகிறேன்? பண்ணிட்டுருக்க அங்கே சொல்லிட்டாங்க கூடாதுன்னு. என்ன பண்ணலாம்? ஒன்றுமே கிடைக்கல. என்னை எல்லாம் கிண்டெல்லாம் பண்ணுறீங்கல்ல? என்னை பார்த்தா இனிசா மாதிரி தெரியுதுல்ல? எடுக்கிறேன்டா டேய் எடுக்கிறேன்டா. அப்படிதானே நினைக்கிறீங்க? எதுவுமே எடுக்காமல் இருந்தால் என்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கல்ல? இப்போ பாரு எப்படி எடுக்கிறப்ப உசாராக எடுத்துருப்ப. ஆமாம்மா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியாம்மா? நல்லா இருக்கியா? போயிட்டு ஆச்சா? சரி. பேர் என்ன? சரி. ஃப்ரிட்ஜா? எங்கள் வீட்டில் இல்லவே இல்லையா? உனக்கு கூட
தரமாட்டியா பொண்ணு உங்ககிட்ட பென்சில் இருக்கான்னு பாரு. சரி போயிட்டா பாய். என்னது அது கையில? கம்பெனி 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 கையில என்னது? கம்பெனி கம்பெனி போய் என்னன்னோ சொன்னாங்களே அவங்க. நரக எரியுமாயா? ஒரு மாசமா சும்மாவே இருக்க முடியல என்னால. ஆண்டி சொன்னாங்க சொல்லிட்டு எவ்வளோ கண்ட்ரோலா இருந்தேன். ஒரு மாசம் இருந்தியா? ஆமா ஒரு மாசம் இருந்தா நம்மளும் தானேயா. அம்மா அவனோட கூட அவன் இருந்து நீ எப்படி கண்டுபிடிக்கல? நாங்க இருந்துக்கணும் இருந்தாலும் சரி கையில காசு இருக்கு. அவன் வந்து நெருப்பு. அவன் நெருப்பு அவன் சாப்பிட நமக்கு தம்பி இல்லடா டேய். போப்போ வச்சுக்கோ ஜாலியா இருக்கும்டா. பாய் பாய். பரலோகம் போறோம்பா. நீ போப்பா. அங்க இருக்கு பாரு பாருங்க நீ அந்த சைடு நரகம். பை. சரிப்பா சரிப்பா. காசு இருக்கா? இல்லடா. 5 பைசா கூட இல்ல. பசிக்குது. யாரும் 10 ரூபா நீ விட்டாங்க. இன்னைக்கு யாரும் விடலையே 10 ரூபா. விடலையா? அது விட்டுருந்தாலும் அவன் எடுத்துருப்பான்ல. அவன் இருக்குமா நமக்கு என்னடா மிஞ்ச போகுது? ஒன்றும் மிஞ்சாது. சரி நம்ம ஆனா ரொம்ப வறட்சியா இருக்கு நம்ம நிலைமை. என்ன பண்றது? பாக்கெட்லாம் அப்படியே ரொம்ப காஞ்சு போய் கிடக்கு. உமட்டே விழுந்துச்சுடா. இருக்கான்னு தேடி 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 பாரு. விரல் பாரு இந்த வந்துச்சு பாரு. இதே என்னடா இது? அங்க ஒருத்தர் கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல கூப்பிட்டாங்க. 10,000 ரூபா தராரா ஒரு ஆளுக்கு. 2 பேரும் வேணுமா? நல்லது. நீ சேர்த்து போங்கடா போங்கடா 2 பேரும் போங்கடா டேய். திருநவனா பேசக்கூடாது. நாங்களாம் என்ன எதுவும் செய்யல. நான் நல்லா இருக்கேன். அதெல்லாம் பாரு உத்தமா பாரு. சரி சரி போயிட்டாப்பா. அவன் பென்சில் போயிட்டு அதுவும் அந்த பிள்ளைகிட்ட போய் நம்மளாம் எவ்வளோ தேவை நம்ம எதுவும் செய்யல. 10,000 யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவன் பாரு பாக்கி போய் 1 ரூபா பென்சில். சரி ஓகே. என்ன சொல்றீங்க நீங்க? போலாமா? என்ன கேஸ்? அவரு வந்து அவரு இதை செய்யல. அவர் அந்த வண்டி இடிக்கல. அவ்வளவுதானா? இவ்வளவுதான்யா. 10,000 என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போகுதுல. நம்ம எப்படி போனோமா? ஜட்ஜையா ஜட்ஜையா அவர் வண்டியே இடிக்கலைங்க ஜட்ஜையா. நம்ம இப்படி கீழே அவருக்கு இப்படி காசு நம்ம கொடுக்க போறாரு. அப்படியா? இல்ல மேலே கொடுக்க சொல்றேன். டேபிள் மேலே. அப்ப திருட்டு இல்லைல்ல? இதோ நியாயமா நம்ம நடந்துக்கணும். நம்ம நியாயமா வார்த்தையை கேட்டோம். உண்மையா நடக்கணும். உண்மையா தான் இருக்கணும். நாங்க உண்மையா காசு வாங்குறோமா? செய்யற வேலைக்கு தான் நாங்க காசு வாங்குறோம். நாங்க தப்பா எதுவும் பண்ணோம். ஆமா. தப்பா எதுவும் செய்யவே சரி போவோம். அந்த யார் சொல்ற? ஜட்ஜா வக்கீலா? வக்கீல் தான் வக்கீலா? சரி ஒரு கட்டு வக்கீல் வாங்கிட்டு போவோம். அவர் கொடுத்துருக்கேன். ஓகே சரி இந்த இருக்கிறார் பேரு. வக்கீலையா என்ன சொல்லணும்? அவ்வளவுதானே சொல்லி கவரில் வச்சு கொடுங்க. காசு காசு முக்கியம். கஷ்டப்பட்டு செய்யணும். ஏய் காசு கிடைச்சிச்சுராக்கோ. ஏய் இரு இரு இரு. அவர் ஒரு iPhone 15 வச்சிருந்தாரு. வக்கீல் அட்டை போட்டேன். செம்மையா இருந்துச்சு. அது வச்சிருக்கேன். நம்ம வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி போனோம். இல்லைன்னா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டு அவர் சம்பாதிச்சு அவர் சம்பாதிச்சாரு. அதனால நம்ம போவோம். என்ன கலரு? நீல கலர் நினைக்கிறா. வா போலாம் போலாம் வா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுல்ல? இப்பதான் பாரு நம்ம மனசு நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கு. எப்படி தூக்க போற பாரு. நான் அந்த பாய் பிரியாணி போட்டு பாரு நினைக்கிறேன். போமா போவோம் சாப்பிடுவோம்.